92-94 தான் வந்து திருமானனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட ஊர் மதுரை, என்னோட பூர்வீக மதுரை. அப்பா வந்து ஒரு கோர் கலைஞருடைய டைஹார்ட் ஃபேன். அவர் அடிப்படையாக ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர் வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது சிஐடியில் இருப்பார். ஆனால் வந்து ஓட்டு வந்து கலைஞருக்கு தான் போடுவார். அவர் அந்த ஃபேமிலியிருந்து வரும்போது அவர் வந்து எல்லா கூட்டங்களுக்கும், மதுரையில் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போவார். அந்த மேடைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். மேலமாசியில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வரும்னு மதுரை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். எல்லா கட்சிகளும் மதுரையில் மேலமாசியில் ஒரு கூட்டத்தை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், ஒரு ஒரு இலக்கியம் சார்ந்த பேச்சு. அந்த பேச்சே வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து வசீகரிக்கிற மாதிரி இருக்கும். வைகோ அண்ணா, கலைஞரையா அவர்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது என்னோட மதுரையில் என்னோட மாப்பாளையம் சொல்ற பகுதியில் வந்து ஒட்டப்பட்டின்னு ஒரு ஏரியா முதல்ல வந்து நான் வந்து திருமானனோட ஸ்பீச்சை கேட்குறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு 100 பேர் கூட இல்லாத ஒரு கூட்டம். அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு 1.5 அடி கூட இருக்காது, அந்த ஒரு மேடை மாதிரி இருக்குது. அதில் நின்று பேசுகிறாரு. ஆனால் அந்த பேச்சு என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த பேச்சு அவ்வளோ தெளிவாக இருந்தது, அவ்வளோ வீரியமாக இருந்தது, அவ்வளோ உணர்வாக இருந்தது, என்னை கனெக்ட் பண்ணுச்சு. அப்படியே காலங்கள் கிடக்குது. நம்மளும் அரசியல் தெரியுறோம், அரசியல் தெரியுறோம். ஒரு கட்டத்தில் தமிழில் விடுதலை போராட்டத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்து அதன் மூலிமா வன்னியனை தொடர்பெடுத்து திருமானனை நேரடியாக சந்திக்க துவங்கும் போது அந்த நட்பு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல திருமானனை எப்படி பார்த்தேனோ, எப்படி என்ன அழைச்சாரோ, இன்று வரை அது மாறாம அதே பாசம், அதே அன்பு, அதே நட்பு, அதே காதலோட இருக்கார். அவரு அந்த மனுஷன் மாறவே இல்லை. அவர் வந்து இந்த வாக்கு அரசியலுக்கோ, இந்த சீட்டுகளுக்கோ, இந்த பதவிகளுக்கோ அவர் ஒரு நாள் இன்னைக்கு நினைச்சா கலைச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு. கலைச்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். மறுபடியும் கட்சி ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு அமைப்பா திறந்து ஆரம்பிச்சுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர். அவர் மேல இன்னைக்கு தொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, அரசியல் ஆளுமைகளுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு படைப்புக்கோ, ஒரு கலைஞன் மேலேயோ, ஒரு அரசியல்வாதி மேலோ விமர்சனம் வைக்கக்கூடாதா? விமர்சனம் வைக்கலாம். பெரியார் சொல்றார், என்ன விமர்சின்றார், நானே சொன்னாலும் அதை கேட்டுக்காத, அதை நீயே புரிஞ்சு நடந்து கொண்டாரு. திருமானனும் அதே தான். திருமானனா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. ஆனா அவர் மேல விழக்கூடாது எதுவுமே விமர்சனம் கிடையாது. நீங்க எல்லாரும் அதை விமர்சனமா நினைச்சிட்டீங்க. அது விமர்சனமே கிடையாது. அது வன்கொடுமை. அது வன்கொடுமை, சாதிய ரீதியிலான வன்கொடுமை. அது அவர் வந்து ஒரு தலித்துன்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை. அது அரசியலமைப்பு சட்டம் 15 வந்து சாதிய, மத, இன, பாலின, மொழி இந்த அடிப்படையில் இந்திய மக்களை எந்த விதத்திலையும் வந்து பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அதை இயற்றின அம்பேத்கருக்கும் அந்த சாதிய பாகுபாடு மேல திணிக்கப்பட்டது. அம்பேத்கரை கொண்டாடுகின்ற இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடிக்கின்ற திருமானனுக்கும் அது வந்து இருக்கு. இதுக்கு காரணம் அடிப்படை சாதி தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. எனக்கு நான் வந்து திருமானனை எப்படி பார்க்கிறேன்னா, காலம் தந்த தலைவன் அப்படி இருக்காங்க. உண்மை சொன்னா காலம் தந்த பெருந்தலைவர் அவர். இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பார்லிமெண்டரி. நீங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம், அதுவும் வந்து குறைந்த எம்பிகள் உள்ள நபர்களுக்கு வந்து எவ்வளவு நிமிடங்கள் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கிடைக்கக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு நேரங்களையும் அவர் வந்து பொது சமூகத்துக்காகவே பேசுறார். அவரால் அவருடைய அவர் பேசக்கூடிய தலித் பாலிடிக்ஸை பேசிட்டு போயிட்டு, நீங்க சொல்லக்கூடிய சுருக்கக்கூடிய தலித் பாலிடிக்ஸை பேசிட்டு அவரால் இன்னும் அதிகமா பெரிய கட்சி வளர்த்து போக முடியும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரு பொழுதும் அதை செஞ்சதில்லை. அவர் பொது சமூகத்துக்காக தான் பேசுறாரு. அவர் அப்படி பொது சமூகத்துக்காக கூட பேசக்கூடிய தலைவர் வந்து அனைவருக்குமான தலைவர். ஒட்டுமொத்த அமைப்புகளும் கட்சிகளும் வந்து வாக்காளர் சீர்திருத்த சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவர் காயின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிப்படை குடியுரிமைக்கு எதிரானதுன்றாரு. உடனே எல்லாரும் அதை நோக்கி பின்னாடி போவாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் காயின் பண்ணுவார். திசை வழிகாட்டி, அரசியல் திசை வழிகாட்டி. அவர் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசியல் திசை வழிகாட்டி திருமானன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சமூகமா வந்து பிளவுபட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து RSS, பிஜேபி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது அதோட போர்வையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், குறிப்பா நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள். நான் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கல, இந்த விஷயத்தை நான் சொல்லிருந்தேன். மனோஜ் இருக்காரா? ஓகே. இல்ல மனோஜ் தான், இவர் தான் முக்கியமான அளவுல. என்னன்னா, ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமானை வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது நான் தான் முதல்ல அவர் எக்ஸ்போஸ் பண்றேன், அவர் பொய்யையும் புரட்டுகளையும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள்ல வன்னியனை வந்து முதல்ல ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு. இந்த தமிழ் சூழல்ல சீமானை எதிர்வினை ஆற்றி ஒரு அரசியல் ஒரு தலைவர் அப்படின்னா வன்னியரசன் தான் ஆரம்பிச்சார்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை பெருசா யாரும் வந்து அவர் வந்து எதிர்த்து களமாடல. அதுக்கப்புறம் அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் மைனர் யூடியூபர்ஸ் மைனஸ் மனோஜ், மில்டன், கரிகாலன், இப்படி வந்து எவ்வளவு பேர் வந்து செய்யறாங்க. ஆனா இந்த விஷயங்களை வந்து ஆரம்பத்துல இருந்தே அறுத்திருந்தா, ஆரம்பத்துல இருந்து வெட்டி எரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு விசைச்செடி வளர்ந்து நிற்காது. இந்த மாதிரி பிணந்தின்னி நாய்களை வந்து ஆரம்பத்திலே ஒடுக்கணும். அது ஆரம்பத்திலே ஒடுக்காம விட்டது பெரியார் அமைப்புகளோட பெரிய தவறு, சிறுத்தைகளோட பெரிய தவறு. அதெல்லாம் இதெல்லாம் முதல்ல கிழிச்சு கூட்டி கொண்டு விட்டது இவரும் குளத்தூர் மணியன் தான். இவங்க பண்ணதோட விளைவு, இவங்க வந்து ஆரம்பத்திலே வெட்டி எறியாம விட்டதன் விளைவு இன்னைக்கு RSS பிஜேபியோட கை கோர்த்து நின்று இன்னைக்கு வந்து பார்ப்பனிய கடப்பாறை கொண்டு பெரியாரை இடிப்பேன் உடைப்பேன். நாங்க இங்கதான் இருக்கோம், வாங்க உங்க கடப்பாறை எடுத்துட்டு வாங்க. திருமண பின்னாடி பெரியார் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்களா மாதிரி ஆட்கள், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்கள், இந்த அரசியல் தளத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்கள். காரணம் என்ன அப்படின்னா, சரியா இன்னைக்கு பிப்ரவரி 13 தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்த நாள் இன்று. ஆமா, 2008ஆம் ஆண்டு சீமான் சந்தித்த நாள் இன்று. அவரை வந்து சேலஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. தயவுசெய்து நீங்களும் செல்வாக்கை பயன்படுத்தி கூப்பிடுங்க அவரை. சரியா வந்து ஜனவரி 28, 2025 கார்த்திகேஸ்வரனோட நியூஸ் 18 தமிழ்நாடுல வந்து கொடுத்த நேர்காணல நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் அவரை. நீ வாங்க, நேரலையில வாங்க, இன்னும் வந்து அதுக்கான வீடியோ காணொலியிலிருந்து போட்டோக்கள் இருந்து ஒரிஜினல் எல்லாமே இருக்கு, நம்ம பேசுவோம். எதெல்லாம் நீங்க வந்து போய் இப்போ உண்மை சொல்றீங்களோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுவோம். அதுக்கான ஆதாரங்கள் உயிரோட இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் சுவிஸ், கனடா, ஜெர்மனி, டென்மார்க் போன்ற நாடுகள் இருந்து நேரலையில வந்து பேசுறது வேற இருக்காங்க. அண்ணன் வாங்கண்ணே வாங்க, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். 5 நாள்ல தேர்தல் பரப்பை முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன அந்த பாலியல் பொறுக்கி சீமான் இன்னைக்கு வரைக்கும் வரல. உனக்கு திராணி இருந்தா அரசியலுக்கு, அதான் சாரி சயின்ஸுக்கே ஒவ்வாறு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவங்க கட்சியில் எல்லாருமே, ஒருத்தருக்கு பிறந்தது அப்படின்னு. அது வந்து அறிவியலுக்கே ஒரு புறம்பான ஒண்ணு, ஒருத்தருக்கு தான் திறக்க முடியும், அவங்களோட அறிவு அவ்வளவுதான். நான் எங்களோட மொழியில சொல்றேன், எனக்கான மொழியில சொல்றேன், உனக்கு திராணி இருந்தா நேரலையில வா. நீ சொன்ன 16 ஆண்டு காலம் இப்போ அந்த ஈழத்தமிழர்கள் மேலேயும் அந்த போராளிகள் மேலேயும் அந்த பிணங்கள் மீது நீ செய்த அந்த பொய்யினால் கட்டமைச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன், 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆகிறேன். அதை உடைக்கிறதா எங்க வேலை, அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு திருமாவளவன் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் இதே பேசுறதுக்கு தான் மெயினாவே வந்தது. ஏன்னா 2-3 கூட்டங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்திருக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை வர முடியாம போச்சு. மனோஜ் இனிமேல் கூப்பிட்டீங்க, நான் வரேன் மனோஜ். அண்ணனுக்கு நம்ம தான் செய்யணும். இருக்கிற கூட்டத்தோட நானும் ஒருத்தர் இருக்கேன். அதனால அண்ணன் நைட்டு தூங்க நிம்மதியா, சரியா? திருமாவளவனோட குறித்து கடைசியா பேச வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் மனோஜ் மாதிரியான தோழர்கள் வந்து பெரியார் அமைப்பிலிருந்து வந்தக்கூடிய தோழர்கள் வந்து இன்னைக்கு திருமாவளவனோட நிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழல். அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் எடுத்து பேசக்கூடிய அரசியல், மார்க்சிய, அம்பேத்கரிய, பெரியாரிய கருத்துக்கள், இதை ஒரு சேர பேசக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தையும் எந்த விதத்திலையும் வந்து கைவிடாம தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு புலம்பெயர்ந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஒரு வெத்து துப்பாக்கி, அட்டை துப்பாக்கி பின்னாடி நின்று நிக்கிறீங்க. உண்மையான தமிழீழத்துக்காகவும் உண்மையாக தமிழீழ தேசிய தலைவர் மேலையும் அன்போடையும் பாசத்தோடையும் அதே ஒரு காதலோடையும் அந்த ஈழத்தமிழர்களுக்காக இன்னைக்கும் இருக்கிறவங்க பெரியாரிய கருப்பு சட்டைகளும் சிறுத்தைகளும் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட குழந்தைகளும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. முக்கியமான பல தளபதிகளோட குடும்பங்கள், பல பொதுமக்கள், அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கான காரணம் இங்க உட்கார்ந்துருக்காரு இவர் தான். இவரும் திருமாவளவன் தான். தமிழகத்தையும் தமிழீழ தேசிய தலைவரையும் தமிழ் விடுதலை போராட்டத்தையும் யாராவது ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணணும்னா அது இங்க தமிழ்நாட்டில இருந்து பண்ணணும்னா குளத்தூர் மணியனோ, கோவை ராமச்சந்திரனும், ஆறுசாமி தோழரும், விடுதலை சிறுத்தைகளும்,
திருமாவளவன் மட்டும்தான், வேற எந்த நாயும் கிடையாது. வைகோ அண்ணனும் நெடுமாறன் ஐயாவோ செய்யாத கான்ட்ரிபியூஷனை எவனும் பண்ணியிருக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து 2008க்கு அப்புறம் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் இனிமேல் வந்து விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு இருக்க போறதில்லை. அதை பற்றி யாரும் வந்து கிளைம் பண்ண போறதில்லை. நம்ம என்ன வேணாலும் சொல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கண்ணே, லைவ்ல வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே. கடைசியாக மார்க்சிய தோழர்களும் பெரியாரிய தோழர்களும் திருமாவளவனுடைய கைகோர்த்து நிற்க வேண்டிய நேரம் இது. அது மிக மிக காலத்தின் அவசியம் இது. ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து மார்க்ஸை வந்து யாராவது ஒருத்தர் வந்து தாக்கும் பொழுதோ, பெரியாரை யாராவது ஒரு தாக்கும் பொழுதோ முதல் குரலாக வரக்கூடியது வந்து தலைவர் திருமாவளவன் குரல் தான். அந்த குரலுக்கு நீங்க எல்லாரும் வலு சேர்க்கணும். தாப்பேதிக மாதிரியான அமைப்புகளும் சரி, தீவிக மாதிரியான அமைப்புகளும் சரி, திருமாவளவனோட தோல் கொடுத்து நிற்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம். என்னைக்கும் திருமாவளவனை கைவிட போறதில்லை. திருமாவளவனுக்கு வந்து சிறுத்தைகள் வந்து தளபதி கிடையாது. கட்சியில வந்து நாங்க வந்து அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னாலும் நாங்களும் வந்து சிறுத்தை இல்லை. அனைவருக்கும் நன்றி. நன்றி.